ஹாய் கைஸ். தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக ஹெல்த் செக்ரட்டரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த ஜாபில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்லேருந்து ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அதாவது ஹெல்த் செக்ரட்டரிக்கான ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. ஸோ கேஸ், நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாவட்ட இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து இருக்கும். நான் பல டைம் வந்து சொல்லியிருக்கேன், இதில் ஒரே ஒரு லிங்க் தான் நான் கொடுத்துருப்பேன். உங்கள் மாவட்டத்துக்கு நேராக நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியரே ஆக மாட்டேங்குது. சரிங்களா? அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றத உங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் தருமபுரி மாவட்டம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ் தான் உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். சரிங்களா? இதில் லோடிங் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் சார் அப்படின்ற நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இந்த சைடில் 3 லைன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த 3 லைன் நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. கீழே நோட்டீஸ் அப்படின்னு இருக்கும். அந்த நோட்டீஸ்க்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கு முகாமுக்கான இந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்காக, அதாவது மாவட்ட ஹெல்த் செக்ரட்டரிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் வந்து டவுன்லோட் ஆகும். இது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஹெல்த் செக்ரட்டரி தருமபுரி டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன சார் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மாவட்டத்தோட இதே ப்ராசஸ் எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டத்திலே நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். சரிங்களா? இது தருமபுரி மாவட்டத்துன்றதுனால தருமபுரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்றத ஒரு கண்டிஷன்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அதாவது சப்மிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாள் தான் வந்து இருக்குது. சரிங்களா? இன்னும் ஒரு வாரம் மட்டும் தான் இருக்குது. 25/11/2025 அன்னைக்கு ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான பிளேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது எம்பிபிஎஸ்சில் நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க, மெடிக்கல் டிகிரி வந்து முடிச்சிருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் இருந்தாலும் சரி அண்டு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 60,000 உங்களுக்கான மாத வருமானம் வந்து இருக்கும். லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதாவது யூனிக் டாக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கான பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பியூஎம்எஸ்சில் வந்து நீங்கள் பியூஎம்எஸ் இந்த டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்தியன் மெடிசன்ஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். அண்ட் லெஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா 59 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈமோதெரப்பி டாக்டர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் பிஹெச்எம்எஸ்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா
டிஎன்ஹெச்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 40,000 உங்களுக்கான பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். 59 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சித்தா டாக்டருக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா. தருமபுரியில் வந்து எம்டி சித்தா நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா 60,000 சேலரியோட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அரசு வேலைக்கு. அண்டு யோகா நியூட்ரோதெரப்பி டாக்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎன்ஒய்எஸ் நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். அண்டு யோகா ப்ரொஃபஷனலுக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா. தருமபுரியில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. பிஎன்ஒய்எம்எஸில் வந்து நீங்கள் யோகா பற்றி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே வந்து பண்ணிக்கலாம். 28,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து வேலை செய்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் உங்களுக்கான டியூரேஷன் வந்து இருக்கும் சரிங்களா. அண்டு பார்மசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து டி பார்மசி நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க. அதாவது டி பார்மசி கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 20,000 மாத சம்பளத்தோட கவர்மெண்ட் வேலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். 59 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிஸ்பென்சர் 7 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. டிஸ்பென்சருக்கு வந்து 7 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்பென்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை மாற்றி விடுறது அண்டு லோடு அன்லோடிங் இந்த மாதிரி வந்து பண்ணுறது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ்லலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது எல்லாம் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. பாப்பார்பட்டி இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டி பார்மசி நீங்கள் படிச்சிருந்தாவே போதுமானது. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. மினிமம் வந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 3 வேக்கன்சியும் அண்டு மேல் அண்டு ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரியில் வந்து ஒவ்வொரு வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் நர்சிங் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லை ஏதாவது ஒரு காலேஜில் வந்து நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோட வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 உங்களுக்கு மாத ஊதியமாக வந்து இருக்கும். தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வேக்கன்சியும் அண்டு இந்த போச்சம்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு வேக்கன்சியும் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஒரு வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலே போதுமானது. 13,000 வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். அண்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. மஸ்ட்டாக வந்து தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் உங்களுக்கு மாத வருமானமாக இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு பிசியோதெரபிஸ்ட்டுக்கு அதே மாதிரி தான் ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியோதெரபிஸ்ட் அதாவது பிபிடி நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க. கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா மாதந்தோறும் 10,000 சம்பளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுவும் உங்கள் மாவட்டத்திலே உங்கள் சொந்த ஊர்லேயே கூட இருக்கலாம் சரிங்களா. இந்த நியரஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற போது நீங்கள் வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதவியின் பெயரை வந்து குறிப்பிடாத விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற இந்த பதவி இல்லாமல் வேறு ஏதாவது பதவிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணீங்க இந்த இதில் வந்து மேட்ச் ஆகாத பதவிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th அண்டு +2 மார்க் ஷீட் அண்டு டிகிரி மார்க் ஷீட் அண்டு இந்தியன் கவுன்சில் அதாவது இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான சர்டிஃபிகேட் அண்டு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முன்னுரிமை தரப்படும். அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு எனி ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட் சரிங்களா. ஐடென்டிட்டி ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அண்டு ஓட்டர் ஐடியா இருக்கலாம் ஆதார் ஐடியா இருக்கலாம் அண்ட் ரேஷன் கார்டை வந்து இருக்கலாம். இதில் எதானா ஒன்று நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அடிஷ்னல் மார்க் ஷீட் ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சப்மிட் பண்ணுற போது நீங்கள் வெறும் ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே பண்ணிவிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவோ இல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலமா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டெவலப் பண்ணோம்? எல்லாருக்கும் ஒரே ப்ராசஸ் தான். எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான் வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி தர்மபுரி மாவட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியினுடைய பெயர், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் அப்ளிகண்ட்டோட நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் அண்ட் அப்ளை பண்ணவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிடி, எம்எம், என்ற ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து எழுதணும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நார்மல் தெரபிஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 8th படிச்சிருந்தாலே போதுமானது. அண்டு டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டாக்டர் லெவலில் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய ரெசிடென்ட் அட்ரஸ், உங்களுடைய பர்மனெண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்க பாருங்கள். ஏன்னா எந்த விதமான ரீப்ளேயாக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ்க்கு தான் வந்து போஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் வந்து பண்ணலாம். உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தரப்படும். இதில் இவங்க கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்ஃப் அட்டஸ்டட் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி. சரிங்களா? இதில் ஜெராக்ஸ் காப்பி வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ப்ளஸ்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிருவீங்க. அண்ட் டியூரிங் இன்டர்வியூக்கு வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் ரெக்ரூட்மெண்ட் வந்து அதாவது இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கால் ரெஃபர் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஒரிஜினல் வந்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க அண்ட் உங்களுடைய டேட்டு, நீங்கள் போஸ்ட் பண்ணுற டேட்டு போட்டாலும் ஓகே, நீங்கள் சிக்னேச்சர் போடுற டேட்டு போட்டாலும் ஓகே. சரிங்களா? இது எல்லாமே போட்டு அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் வந்து இருக்கீங்க, உங்கள் சொந்த மாவட்டத்திலே இருக்கீங்க. நீங்கள் டைரெக்டாக வந்து போயிட்டு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்கு இல்லைங்களா? மருத்துவக் கல்லூரின்னுவாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுன்னுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு வரலாம். அப்போவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகுவீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு கூட சொல்கிறதுக்கு கூட நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ காய்ஸ், இதே மாதிரி தான், இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் வந்து நான் தனித்தனியாக வீடியோ போட்டேன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு மாவட்டத்துக்காக போடுறீங்களே, எங்கள் மாவட்டத்துக்காக போட மாட்டேன்றீங்க அப்படின்ற சில பேர் வந்து கொஷின் கேட்குறாங்க. அதனால் 38 மாவட்டத்தோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்னியாகுமரின்னு இருக்கு இல்லைங்களா? கன்னியாகுமரி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்தோட லிங்க் மேலே, அதாவது உங்களுடைய மாவட்டத்து பேரோட லிங்க் மேலே நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நோட்ஸு சிலது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட் வந்து இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்ஸுன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரீசெண்டாக வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிக்க வேண்டிய இந்த இது தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷனு இந்த மாதிரி டைம் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்டு ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்